ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிபா மேக்ஸ். நான் உங்களோட ஷபனாக்கா பேசுகிறேன் ஹிபா மேக்ஸ் சேனல்லேருந்து. ஸோ 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸோட ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஸ்டடி பிளான் பார்த்துட்ருக்கோம். டே 2 டே 1 நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து தான் கொடுத்தேன், ஈஸியாக தான் கொடுத்தேன், கஷ்டமாக கொடுக்கல. இன்றைக்கி டே 2ல் வந்து நம்ம செகண்ட் லெசனோட இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் ஒரு சில இது பார்க்க போகிறோம். சரிங்களா? நான் ஃபுல்லாக கொடுக்கல, பட் இந்த கொஷின்ஸ் எல்லாம் செகண்ட் லெசனில் நீங்கள் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடணும். அந்த மாதிரி இருக்கிற 5 மார்க் கொஷின்ஸ் தான் நான் கொடுக்குறேன். சரிங்களா? அண்ட் டே 1 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செஷனில் டே 1 ஒர்க் கம்ப்ளீட்டட் அப்படின்னு எழுதுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதையும் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா தான் அடுத்தடுத்த வீடியோஸ் எடுத்துக்கு ஓகே இவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னு அப்படின்னு எனக்கு ஒரு தோணல் இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. நிறைய லைக் நம்ம வீடியோஸ்க்கு வரும்போது தான் அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். சரிங்களா? அவங்களுக்கும் இதை பார்க்குற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த முடியும் நம்மளால். எனக்காக இந்த ஹெல்ப்பை செய்வீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன எக்ஸசைஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா டே 2ல் வந்து எக்ஸசைஸ் 2.4. எக்ஸசைஸ் 2.4 வந்து ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸசைஸ் இல்லைங்களா? நமக்கு வந்து நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பரில் என்ன நம்ம இப்படி கரெக்டாக அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கரெக்டான வேல்யூ வரைக்கும் கொண்டு போகணும். ஸோ இதில் வந்து 1 2 3 அண்ட் எக்ஸாம்பிளில் 2 சம்மும் 3 சம்மும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே நம்ம வந்து பார்த்துடணும். சரிங்களா? இதுலேருந்து ஒரு கொஷின் வரும் 5 மார்க்குன்ற அளவுக்கு இது இம்பார்ட்டண்ட். அடுத்து எக்ஸசைஸ் 2.6. எக்ஸசைஸ் 2.6ல் நான் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் மட்டும் இப்போ சொல்கிறேன். 2 மார்க் வந்து மோஸ்ட்லி நம்ம எல்லாமே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 5 மார்க் கம்ப்ளீட் பண்ணிடலாம். செகண்ட் கொஷனில் 4th 1, 5th 1, தேர்ட் கொஷின் கம்ப்ளீட்டாக 5 மார்க். அதுக்கப்புறம் 4th கொஷின். இந்த 3 கொஷின் தான். செகண்ட் கொஷனில் 2, தேர்ட் கொஷின், 4th கொஷின். ஸோ எதுக்கு வந்து 2-3 எக்ஸசைஸ் தரேன்னா நமக்கு ஹாஃப் இயர்லிக்கு இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம எல்லா போர்ஷன்ஸும் கவர் பண்ணியிருக்கணும்னா நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணால் தான் முடியும். அடுத்து எக்ஸசைஸ் 2.7 ரேஷனலைஸ் த ஃபாலோயிங் அந்த மாதிரி வரும். அதில் வந்து செகண்ட் கொஷனில் 5th 1, செகண்ட் கொஷனில் 4th 1, அதுக்கப்புறம் தேர்ட் கொஷின், 4th கொஷின், 5th கொஷின். ஸோ இந்த 3 கொஷினும் ரொம்பவே முக்கியம். ஒரு 2-3 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க. அடுத்து எக்ஸசைஸ் 2.8ல் லாஸ்ட்டில் சிம்ப்ளிஃபைன்னு இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே 5 மார்க் தான். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் தான் கேட்பாங்க செகண்ட் லெசன்லேருந்து. இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸ் இருக்குது, பட் ஃபஸ்ட்டு நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு தோணுச்சு. இன்றைக்கி இந்த ஒர்க் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ 3 எக்ஸசைஸு கிட்டத்தட்ட கம்மியான சம்ஸ் 3மே சேர்த்தே உங்களுக்கு வந்து ஒரு 10 சம்மு மேலே தான் வரும். அண்ட் செகண்ட் லெசன் ஆல்ரெடி நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். அதனால் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்குறதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மறக்காமல் எல்லாமே சால்வ் பண்ணி பார்த்துடுங்க. டே 1 ஒர்க் ஏதாவது பெண்டிங் ஒர்க் வச்சுருக்கீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டே 2. சரிங்களா? நீங்கள் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னா டே 1லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன், நான் டே 2 அப்படி ஃபாலோ பண்ணுவேன், இல்லை டே 1னா டே 1லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டு வாங்க, ஏன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அண்ட் இப்போது இந்த ஸ்டடி பிளான் இல்லாமல் நீங்கள் ஒரு சில விஷயம் செய்யணும். ஏன்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குன்றனால நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் ரஃப் நோட் பின்னாடி ஒரு சில விஷயம் நோட் பண்ணணும். என்னென்னா கம்ப்ளீட்டட் போர்ஷன், இன்கம்ப்ளீட் போர்ஷன்ஸ். ஸோ கம்ப்ளீட்டட் போர்ஷன்ஸில் இது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் நல்லா தெரியும் அதுதான் எழுதணும். ஓரளவுக்கு தெரியும், இன்னும் 2-3 வாட்டி பார்க்கணுன்னா அதில் எழுதக்கூடாது. கம்ப்ளீட்டாக நான் படிச்சுட்டேன், எனக்கு இதில் டவுட்டே இல்லைன்றது எழுதணும். இன்கம்ப்ளீட் போர்ஷன்னா கொஞ்சம் கூட நம்ம ஒரு சின்ன விஷயம் கூட தெரியலன்னா அதை கம்ப்ளீட்டாக இன்கம்ப்ளீட் போர்ஷன் வைங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணுங்கள் என்னென்ன லெசன் அப்படின்ட்டு. இன்கம்ப்ளீட்டில் என்னென்ன லெசன், இன்கம்ப்ளீட்டில் ஜாஸ்தியான லெசன் இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஸ்டடி பிளான்லாம் முடிச்சுட்டு ஒரு லெசனாக கம்ப்ளீட் பண்ண பார்க்கணும். எப்போ இன்கம்ப்ளீட்லாம் எம்டி ஆகி கம்ப்ளீட்டடில் ஃபுல் போர்ஷன்ஸ் நீங்கள் மாற்றுறீங்களோ அப்போ தான் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் ஓகே அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நமக்கு டிசம்பர் வரைக்கும் இருக்கிற லெசன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சாப்டர் 6 வரைக்கும் இருக்குதுன்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன் ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. தேர்ட் லெசன் அல்ஜிப்ரா, 4th லெசன் ஜியோமெட்ரி, 5th லெசன் வந்து
அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி, 6th லெசன் தான் ட்ரிக்னாமெட்ரி. 6th லெசன் இப்போ தான் நடத்தியிருப்பாங்க. இப்போ இந்த 5 லெசன்ஸில் நீங்கள் எவ்வளோ தரவாக இருக்கீங்கன்னு தெரியணும். முதல்ல அதை எழுதுங்க. இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறது எவ்வளோ சீக்கிரம் உங்களால் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அதை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். செல்ஃபாக டெஸ்ட் எழுதுங்க. கரெக்ஷன் பண்ணுங்கள். நிறைய வாட்டி சம்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலையா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ உங்கள் டீச்சர்ஸ்கிட்டயோ யாருக்கிட்டையாவது ஓப்பனாக கேளுங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற பிள்ளைங்க ஃபேஸ் பண்ணுற பெரிய ஒரு கவலையான விஷயம். என்னென்னா ரொம்ப ரிசர்வ்டாக இருக்காங்க ஒரு சிலவங்க ரொம்ப பேசிகிட்டே இருக்காங்க. இப்போது ஒரு கிளாஸில் வந்து ஒரு 4 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்காங்க. ஒரு டவுட் இருக்குன்னா அது எந்திரிச்சு போய் கேட்கவே நம்ம பயப்படுறோம் அப்படின்னா எப்படி நம்ம அந்த நாலேஜை வந்து கெட் பண்ண முடியாது இல்லையா? நம்ம கேட்டால் தான் எல்லாமே கிடைக்கும். கேட்காம எந்த விஷயமும் கேட்காது. ஒரு சில டீச்சர்ஸ் தான் இதை சொல்லித்தருவான்னு கேட்பாங்க. அதையும் சொல்லித்தருவான்னு கேட்கும்போது இல்லை மிஸ் வேணாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற பிள்ளைங்களும் இருக்கீங்க. ஸோ டவுட் இருந்துச்சுன்னா தைரியமாக வந்து கேளுங்க முதல்ல. அதுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஒருவேளை அந்த மிஸ்ஸு சொல்லலைன்னாலும் வேறு யார் மூலியமாவது உங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக கிளியர் ஆகும். ஸோ டவுட் கேளுங்க. எல்லா கொஷினையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு ரொம்ப கம்மியான நாள் தான் இருக்குது சரிங்களா? அண்ட் இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நான் என்ன தான் படித்தாலும் எனக்கு எக்ஸாம் ஹால் போக முடியாது, நான் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே மறந்துடுவேன், எனக்கு பிளாங்க் ஆகிடுது, எனக்கு கொஷின் பேப்பர் பார்த்தாலே இதாகிடுதுன்ட்டு. ஸோ அதுக்கு தான் எக்ஸாம் ஃபியர் எப்படி ரிமூவ் பண்ணுன்ட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா? நீங்கள் எக்ஸாம் ஃபியர் ஹிபா மேக்ஸ்ன்னு போட்டிங்கனாலே அந்த வீடியோ வரும். அதில் நான் வந்து உங்களுக்கு டிப்ஸு சொல்லியிருப்பேன் எப்படி இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மறந்து போகிறதுக்கு காரணம் என்னென்னா நம்மளே நினச்சிக்கிறது, நான் மறந்துடுவேன் 2 சம் போட்டு பார்த்தப்போ முன்னாடி போட்ட சம் மறந்துடுமோ, இதில் ஞாபகம் வருதுன்னு நமக்கு நினைக்கிறது ஆக்சுவலாக அப்படி கிடையாது. நான் வந்து ஞாபகத்தில் இருக்குது எனக்கு அது தெரியும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியாது, ஐயையோ நான் மறந்துட்டேன் அப்படின்னா அது மறந்துட்டேன் நான் சரிங்களா? இதை நான் சும்மா சொல்லலை, உண்மையாக நம்ம நினைக்கிறத மாதிரி தான் நம்ம மனசும் நம்ம மைண்டும் வந்து அடாப்ட் ஆகி நடக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து நான் ஒரு கொஸ்டின் படிக்கிறேன், அடுத்த கொஸ்டின் படிக்கிறேன், அதுக்கு அடுத்த கொஸ்டின் படிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஞாபகத்தில் இருக்கா நீங்கள் போய் செக் பண்ணக்கூடாது தேர்ட் கொஸ்டின் படிச்சுட்டு இருக்கும்போது. ஏன்னா நீங்கள் இப்போ தேர்ட் கொஸ்டின் படிக்கிறீங்கன்னா அது ரிலேட்டடானதான் மைண்ட் செட்டில் இருக்கும் சரிங்களா? நீங்கள் பயந்துட்டே படிக்கும் போதே மறந்துடுவேன்னு படிச்சிங்கன்னா அதுதான் பாசிபிள் ஆகும். நம்ம படிக்கிறது நமக்கு ஞாபகத்தில் இருக்கும் அப்படின்னு முதல்ல நீங்கள் நம்புங்க. உங்களை நீங்கள் முதல்ல நம்புங்க. அதுக்கப்புறம் எல்லாமே தானாக நடக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாம் ஃபேர்னும் சொல்ல மாட்டீங்க, நான் மறந்து போயிட்டேன்னு சொல்ல மாட்டீங்க, ஃபார்முலாஸ் மறக்குதுன்னு சொல்ல மாட்டீங்க. ஃபார்முலாஸை மனப்பாடம் பண்ணுறதுக்கு டிப்ஸ் கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஈஸி. நிறைய வாட்டி எழுதி பாருங்கள். ப்ராக்டிஸ் தான். ஷார்ட்கட்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இன்னொருத்தவங்களும் கேட்டிருந்தாங்க ஷார்ட்கட்ஸ் சொல்லுங்கள். ஷார்ட்கட்ஸ் வந்து ஒரு சம்முக்கும் ஒரு மாதிரி இருக்கும். லாஸ்ட்டில் 5ல் முடிஞ்சாதான் இது யூஸ் பண்ணணும், ஈவன் நம்பருக்கு தான் இது யூஸ் பண்ணணும், அது வந்து யூஸ் கிடையாது. அதுக்கு நான் வந்து நார்மலான மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் செஞ்சுட்டு போயிடுவேன் இல்லையா? ஒரு சம்முக்கும் ஒரு இதை ஞாபகம் முடிஞ்சாதான் நான் எல்லா சமயமே நம்ம ஞாபகம் வச்சு எழுதிடலாமே. தட் இஸ் நாட் பாசிபிள் சார். ஷார்ட்கட்ஸு அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். எப்பவும் போல் நார்மல் டிவிஷன், நார்மல் மல்டிப்ளிகேஷன் இதை நம்ம சால்வ் பண்ணாலே போதும், நமக்கு தேவையான மார்க் நமக்கு கிடைச்சிடும். அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்காக கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.